தனுசு ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். அதே நேரத்தில் இவங்க தங்களோட வாழ்நாளில் ஒரு குறிப்பிடத்தக்க யோகங்களையும் ராஜ யோகங்களையும் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ எந்த வயதில் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், இந்த பராபவ 2026 இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகங்களும் மறைமுக பண வரவுகளும் ரகசிய பண யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ எந்த முறையில் இவங்களுக்கு பணங்கள் கிடைக்கும், அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்கலாம். வீடியோவை பாருங்கள், கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலில் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு 3 பேர்களால் உங்களுக்கு யோகம் அடிக்க போகுதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய 3 முக்கிய நபர்கள் அல்லது கிரக அமைப்புகள் மூலம் வாழ்நாளில் பெரிய ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ராஜயோகம் எப்போது அப்படின்னு பார்த்தோமா, தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் குரு மற்றும் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை அல்லது தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ யோகம் ஏற்படும். குறிப்பாக ஒரு 30 to 35 வயதுக்கு பிறகு பார்த்திங்களா உங்களுக்கு ஒரு நிலையான உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாத்தியக்கூறுமே அமைச்சிருக்கு. அதே மாதிரி முக்கிய வயதில் யோகம் அப்படின்னு பார்த்தோமா, தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு 25 to 28, 33, 42 மற்றும் 48 வயதுகளில் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் யோகங்களும் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காருக்கு சிறப்பு யோக அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோமா, வாழ்க்கை ஒரு 30 வயதுக்கு மேலே ஒரு நிலையான பாதையில் நீங்கள் செல்வீங்க. பூர்வ புண்ணிய யோகம், அதாவது பூர்வீக சொத்து சேர்க்கை அல்லது தந்தை வழி சொத்துக்களால் உங்களுக்கு நிறைய நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். பணவரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பகுதியில் மறைமுக வழிகளில் ஆன்லைன் கமிஷன் அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டம், பண யோகம் இது எல்லாமே அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே தனுசு ராசிக்காருக்கு குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது விரிவாக பார்க்க போகிறோம். இந்த புது வருடத்தோட இந்த வாரமானது உங்களுக்கு சில இடங்களில் வெளியில் சவாலாக இருக்கும், சில இடங்களில் பரபரப்பு நிறைந்ததாக கூட இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக அவங்களுக்கு நல்ல ஒரு பதவி மாற்றம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம் தான். ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு விற்பனை இருக்கும், அதனால் லாபம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். புதிய தொழிலில் ஒரு நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா நம்பிக்கையோடு செய்யலாம். நல்ல ஒரு திருப்பம் தான். இருந்தால் கூட குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு அமைதியானது இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்க வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி அலுவலகத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை தான் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள அதிகரிப்பு இது எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலமாக அமைச்சிருக்கு. விற்பனையும் நல்ல ஒரு லாபமும் அதிகரிக்கும் நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே பிரச்சனைகள் பல நாளாகவே இருந்திருக்கும், அது எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை ஏற்படக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. பெரியவங்களோட ஆசையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் அமைச்சிருக்கு. குடும்பத்திற்காக சேமிப்பில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்தலாம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசமான ஒரு நிலையை எல்லாமே அடையக்கூடிய ஒரு காலமாக அமைச்சிருக்கு. சந்திரனோட இடப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே நன்மை தீமை கலந்த பலன்களை கொடுக்க போகுது. 7ல் குரு இருக்கிறதுனால தடைபட்டு போன திருமண பேச்சுவார்த்தை நல்ல ஒரு வெற்றிகரமாக முடிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தங்களோட தொழில், குடும்பம், உத்தியோகம், வியாபாரம் இது எல்லாத்தோட உயர்வுக்காகவே நல்ல ஒரு உழைக்க வேண்டிய ஒரு காலமாக அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவசரம் இல்லாமல் நடந்துக்கோங்க. அதே மாதிரி பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இல்லை. மேலுமே நீங்கள் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி எப்போதுமே பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது, சண்டை சச்சரவுகள் வீட்டில் அதிகரித்து கொண்டே இருக்குது, நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி
நீங்கள் பார்வையினால் தோஷத்தை போக்குகின்ற சீர்பெருமை பெற்றவனே, பொன்னவனே, நேர்நிறைகள் தவறாத நித்திலனே, ஊர் புகழ அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு திருப்பு முனையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோமா, தனுசு ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் பாகிஸ்தானத்தில் கேதுவும் பாகிஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறதுனால விஐபிகளோட பெரிய பெரிய விஐபிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு பல நாளாகவே ஒரு நெருக்கடி அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நீங்கள் போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய வேலையிலையுமே நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மட்டும் ரொம்ப நீங்கள் விழிப்போடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தைக்கேற்ப உங்களோட நிலையானது நல்ல ஒரு உயரத்தை ஆரம்பிக்கும். குடும்பம் மற்றும் தொழில் உத்தியோகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில பேர்த்துக்கு திருமணம், சொந்த வீடு, வண்டி, வாகனம் அப்படிங்கிற பல நாளாகவே கனவாக இருந்திருக்கும். அது எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு அமைப்புமே உருவாக போகுது. அதே மாதிரி வெள்ளி மற்றும் சனிக்கிழமை நாளில் ரொம்ப நிதானம் உங்களுக்கு அவசியம். அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்துவார். சகாய ராகுவும் குருவோட பார்வைகளும் உங்களை பாதுகாக்கும். இவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட ஈஸியாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த தனுசு ராசி சொல்லலாம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சனிக்கிழமையில் சில சங்கடம் தோன்றும், நிதானமாக நீங்கள் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதாவது பெரியவங்களோட சொல் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு திருப்பு முனை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே அமையும். அதெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம்தான். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது. அதே மாதிரி காதல் உறவு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட மனம் மகிழ்ச்சியோடு இருக்கும். நிதி ரீதியாக காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். நல்ல ஒரு நேரம் அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை நல்லா பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஈகோ உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஈகோவை குறைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிப்படி. எனவே தான் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களோட அன்புக்குரியவங்களுக்காக நீங்கள் சில உறுதியான நிதி முடிவுகளை எடுக்க ஆலோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் உங்களுடைய உடல்நிலைமை படிப்படியாக நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து உங்களுக்கு விரக்தி அதிகரிக்கலாம். இது பரஸ்பர மனக்கசப்பிற்கு வழிவகுக்கும். இந்த வாரத்தை மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களோட மனதை அமைதியற்ற ஒரு நிலையில் வைத்திருக்கும். வாரத்தோட இறுதி பகுதியில் வாழ்க்கை படிப்படியாக மேம்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்கு. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய மனதில் என்ன தோணுதோ அதில் அப்படி டக்குன்னு பேசிடுவாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. அதே மாதிரி நல்ல ஒரு குழந்தைத்தனமான குணம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாரமாக தான் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பேர்த்துக்கு வெளியூர் பயணமும் அதனால் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. நல்ல வாழ்க்கை துணையுமே அமையக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா குழந்தைகளால் உறவினர்கிட்ட மதிப்பு அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் நல்ல அனுகூலமாக முடியக்கூடிய வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. தந்தையோட நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பணிச்சுமை கொஞ்சம் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்கும். அப்படின்னா கூட அதற்கேற்ற உங்களுக்கு நல்ல நிதி உதவியும் கிடைக்கிறதுனால உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல அனுசரணையாக இருப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. இது எல்லாமே இன்னும் நல்ல உங்களை உற்சாகத்தில் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு அமையும். பங்குதாரர்கள் இது எல்லாமே அனுகூலமாக இருப்பாங்க. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட
தொல்லைகளுமே நீங்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்குமே அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற பக்குவமாக நடந்துக்கோங்க. அதே மாதிரி புகுந்த வீட்டு உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அலுவலகம் செல்கிறவங்களுக்கு திருப்தி தரும் வாரமாக, சலுகைகளும் கிடைக்கும் வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவே நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரு மரம்பெயரும் கிடந்தவரும் படியாய் கிடந்தோன் பவளவாய் காண்பேன் அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.